ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சத்துணவுத் துறையிலேருந்து ஒரு மிகப்பெரிய வலையமைப்பு வெளியிட்டு அனைவருமே அப்ளை பண்ணி முடித்திருப்பீங்க. அப்ளை பண்ணி முடித்து பார்த்தீங்கன்னா அனைவருமே நேர்காணல் நேர்காணலுக்காக அனைவருமே வெயிட் பண்ணிக்கேன். இதுக்கு தகுந்த டேட் பார்த்தீங்கன்னா விரைவில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த நிலையில் நம்ம இந்த சத்துணவுத் துறையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு இருந்தால் நம்ம கட்டாயமாக இந்த வேலையில் இந்த வேலை கிடைக்கும். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை கிடைக்க போகுது. செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்க போகுது. அதே மாதிரி இந்த ஓரளவே சத்துணவுத் துறையில் சமையலர் உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவே ஒரு 8997 காலிப்பணங்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி அங்கன்வாடிக்கும் பார்த்தீங்கன்னா 7,500 வேகன்சிக்கு மேலே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஓரளவுக்கு 14,000 வேகன்சி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வுகள் தேர்ச்சி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தேர்ச்சி பெற போகிறாங்க. இந்த என்னென்ன தகுதிகள் இருக்க போகுது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே இந்த சத்துணவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விருப்பத்திற்காக அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பாக தான் சத்துணவு துறையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த நிலையில் இந்த வேலைக்கு அனைவருமே 8,997 வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணிட்டீங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதிகள் இருந்தால் நம்ம இதில் செலக்ட் ஆகலாம் அப்படின்னா, நீங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கு மேலே நீங்கள் எனி டிகிரி வரைக்கும் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிகிரியில் முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் சத்துணவு அமைப்பாளர் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நேர்முகத் தேர்வு மூலமாக உங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. இந்த நேர்முகத் தேர்வு மூலமாக உங்களுக்கு சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில கேள்விகளும் கேட்பாங்க. அதே மாதிரி சமையல் பொருட்களை பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்களாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுவாங்க. இது மாதிரி சார்ந்த சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இது மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சுலபமாகவே இருக்கும். ஏன்னா போட்டி போட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த 8,000 வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இது வரைக்குமே 13 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இந்த தகுதிகளாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சத்துணவுத் துறையில் வகையை தமிழ்நாடு அரசு இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பதவிக்காக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சமையலர் உதவியாளருக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஓரளவுவே தமிழகம் முழுவதுமே 8,997 வேகன்சி வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி சம்பளத்தை பொறுத்தளவுக்கு 3,000 9,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நிபந்தனை அடிப்படையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் 18 வயதுலேருந்து இப்போ 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. விண்ணப்ப கட்டணம் அப்படின்னா எந்த ஒரு விண்ணப்பம் கட்டணம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தனிப்பட்ட அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அது நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு சில லெட்டர்கள் ரீஃபண்ட் வரும். அந்த லெட்டர் மூலமாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நேர்முகத் தேர்வில் நீங்கள் செலக்ட் ஆகிருங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த வேலை 100% கிடைக்க போகுது. இந்த பணியை பொறுத்தளவுக்கு தமிழகம் எங்கெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க இல்லையா. சென்னையை பொறுத்தளவுக்கு 129 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துக்கும் 320 வேகன்சி, திண்டுக்கல்லுக்கும் பார்த்தீங்கன்னா 139 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பெரம்பலூரில் 73, ராமநாதபுரம் 187 வேகன்சி, அதேமாதிரி சேலம் 700 வேகன்சி, தென்காசியில் 138, தேனி 106, எழுபுரம் 200. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தருமபுரி, ஈரோடு, காஞ்சிபுரம், இது மாதிரி அனைத்து மாவட்டத்துக்குமே நிறைய வேகன்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 300க்கு 200க்கு மேற்பட்டு தான் அனைத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேகன்சிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வேலைக்கு ஒரு சூப்பரான அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா புதியதாக வந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 140 வேகன்சியோடு இப்போ நம்மளுக்கு வெளியே இருக்குது. நம்ம நீங்கள் இந்த வேலைக்கு விருப்பமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அனைவருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சில
ஸோ தகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஓரளவு திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 427 வேகன்சி வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுவே இது வந்து ஏற்கனவே 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கடைசி வரை அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளை பண்ணி முடித்தும் இதில் வந்து நிறைய திருத்தங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுடைய டாக்குமெண்ட்கள் வந்து போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேரடியாக போயும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு எஸ்சி 21 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து மிகாதவராக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து அனைவருமே அப்ளை பண்ணி முடித்துட்டீங்க. மீண்டும் உங்களுக்கு வந்து இந்த ஸோ வேலையில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ சில லெட்டர் வந்து வரும். ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகிருக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே பள்ளி சான்றிதழ், ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி குடும்ப அட்டை, இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ இருந்தாலுமே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா அடையாள அட்டை ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த வச்சுருந்தீங்க அப்படின்னா அனைத்துமே ஒரிஜினல் வந்து ஸோ கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரிஜினலை பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து 100% நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான ஸோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடித்துட்டீங்க. ஸோ இப்போ மே இறுதிக்குள்ளே அனைவருக்குமே பணியாணை வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இந்த நாள் தான் இந்த பணியாணை வந்து எப்படி வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு தான். ஸோ பணியாணையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதியானவர்களாக நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வு மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன தகுதிகள்லாம் வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ அனைவருமே நீங்கள் வந்து 10th பொறுத்தளவுக்கு எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிங்களா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அந்த இருப்பிட நீங்கள் சத்துணவுத்துறைக்கும் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன மொழிகள் வந்து பேசுகிறாங்க, ஸோ அந்த மொழியில் புலனாய்வராக நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்றவும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமாக வந்து இருக்குது. ஸோ அந்த கிராமங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸோ உங்களுடைய அங்கன்வாடி மையத்துக்கும் ஸோ அதே மாதிரி ஸோ உங்களுடைய வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்றது அனைத்துமே செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸோ வேலையும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாகவே ஸோ மாறி இருந்தது. ஸோ ரொம்ப வருட காலமாகவே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வேலைவாய்ப்புமே இல்லாமல் வந்து கொடுத்துருந்த நிலையில் இப்போ 2025 ஓரளவுவே 15,000 வேகன்சிக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஸோ கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. சொந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸோ கேள்விகள்லாம் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.